அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கும். இளவரசி பார்த்துட்டு அந்த குழந்தைய வளர்த்துக்கலான்னு நினைப்பாங்க. வளர்த்துக்கலான்ட்டு கொண்டு போகும்போது தான் அவங்க அப்பா சொன்ன கட்டளை ஞாபகம் வரும். ஆண் குழந்தைய கொண்டுடணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இளவரசி நம்ம வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது மிரியாம் அவங்க பின்னாடியே போயிட்டு சொல்லுவாங்க, இளவரசியே, இவங்களை இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்குறதுக்காக நான் ஒரு ஸ்திரீயை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போய் கூட்டிட்டு வந்து இளவரசி சொல்லுவாங்க. மிரியாம் போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டு வருவாங்க. அவங்க அம்மாவுக்கிட்ட சொல்லுவாங்க, இளவரசி, நீ இந்த குழந்தைய வளர்க்கறதுனால பால் கொடுத்து வளர்த்தேன்னா உனக்கு நான் சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் இவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இவங்க மோசேன்னு பேர் வைப்பாங்க. என்ன பேர் இளவரசி? இந்த மோசேக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. மோசேக்கு அர்த்தம் ஜலத்தில இருந்து எடுக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. சூப்பர். அண்ணா நல்லா கதை சொன்னாருல்ல? கரெக்டா சொன்னாரா? கரெக்டா சொன்னாரா? அண்ணா ஏதோ மிஸ்டேக் பண்ணலையா? மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லையா? கரெக்டா சொன்னார்ல? அண்ணாக்காக ஒரு கிளாப் பண்ணுவோமா? ஓகே. நம்ம பிகினர்ஸ் ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய ஆக்ஷன் நிறைய பேர் பார்க்கலையா? இன்னொரு வாட்டி பண்ணலாமா? பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? வாங்க அண்ணா, வாங்க வாங்க அண்ணா. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில ஜூனியர் கேர்ள்ஸ் ஆக்ஷன் சாங் பண்ண போறாங்க. ஜூனியர் B2 கேர்ள்ஸ் வாங்க.
என்ன சாங் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த விபிஎஸ் நம்ம ஆரம்பத்திற்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஒரு வெல்கம் சாங். அந்த சாங்குக்காக தான் இப்போ நம்ம இந்த குட்டி அக்காங்கெல்லாம் பண்ண போறாங்க. அது என்ன சாங்? என்ன சாங் அது? டிட்டி டாடா சாங். அது எதை குறிக்குது? ஹாப்பி 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 தான். பிபிஎஸ் வந்தாலே ஹாப்பி தான். நம்ம சம்மர் டைம் வந்தாலே நமக்கு என்ன தோணும்? நம்ம எங்க போகணும்னு தோணும்? எல்லாரும் எங்க போவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் போவோம். கிடையாது. பிபிஎஸ் போவீங்களா? உண்மையாவா? இல்லையே. எல்லாம் ஊருக்கு போவீங்க. ஏன்னா அங்க புலு புலுன்னு இருக்கும்ல. சில பேர் ஊருக்கு போவாங்க, ஆனா சில பேரு பிபிஎஸ் வருவாங்க. பிபிஎஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? குட்டீஸ் முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா அங்க வசனம் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு அங்க போவாங்க. கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டா பசங்களா? கரெக்ட் தானே? யாருக்கெல்லாம் பிபிஎஸ் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதை பத்தின பாடல் இப்ப அது எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்ற அந்த சாங் பத்தி இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா ஆக்சென்ட் பண்ணாங்களா? சரி, போய் சரி. இப்போது கூட ஜூனியர் அக்காங்கெல்லாம் ஆடிட்டாங்க. நம்ம பிகினர் அக்காங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம்ல. பிகினர்ஸ் அக்கா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? சரி, வாங்க. பிகினர்ஸ் அக்காங்கெல்லாம் எதை பத்தி இப்ப நமக்காக ஆக்சென்ட் பண்ண போறாங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லுங்க? செல்போன், மொபைல் போன். மொபைல் போன் தான் கரெக்டான வேர்ட். ஏன்னா அதுதான் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியும். மொபைல் போன். மொபைல் போன்ல அடிக்ட் ஆனவங்க எல்லாம் அநேகர் இருக்காங்க. அது இத்தோண்டுல இருந்து பெரியவங்க வரைக்கும். கரெக்டா? இப்ப குழந்தைங்க போன் இல்லாம சாப்பிடுறது கூட கிடையாது. ஆமா தானே? எது? யூடியூப்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ், இதுதானே பாக்குறாங்க. இத பார்த்தாதான் சாப்பாடே இறங்குது போல குழந்தைங்களுக்கு. தள்ளுறதுல கை வலிக்குமா இல்லையான்னு கூட தெரியல குழந்தைங்களுக்கு. எல்லார் வீட்லயும் ஒரு அனுபவம் இருக்குல்ல பேரண்ட்ஸ்?
எல்லார் வீட்லயும் அனுபவம் இருக்குல்ல. போன் இல்லாம யார் இப்போ வந்து சாப்பிடுறது? குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். சரி, இப்போ வந்து அத பத்தி அதுல இருந்து எப்படி நம்ம போன் யூஸ் பண்ணா அதுக்கு அடிக்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனா பைபிள் வார்த்தைகளுக்கு நம்ம ஒபே பண்ணா சாத்தானுக்கு என்ன சொல்லுவோம்? பாய் பாய் சொல்லிடுவோம். இப்போ அதுக்காக ஆக்ஷன் பண்ண வந்திருக்காங்க நம்ம பிகினர்ஸ் அக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ அருமையான பாட்டுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்கல்ல. என்னாச்சு? யாரும் கிளாப் பண்ற சவுண்டே கேட்கலையே. நீங்க பண்ணும்போது அவங்க கிளாப் பண்ணணும்ல. சரி, இப்பொழுது கூட நம்ம மத்தியில பசங்க 2ஆம் நாள் இந்த விபிஎஸ்க்கு வந்து என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்றத இப்பொழுது கூட நமக்கு அவங்க சொல்லி காட்ட போறாங்க. 2ஆம் நாள் தலைப்பு வசனம் ஸ்டோரி சொல்றாங்க. வாங்க. தேவனுடைய திட்டத்தில் ஒரு சாகசம் பயணம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. மோசேக்கு வந்து 40 வயது ஆயிட்டோடனே அரண்மனையில இருந்து வெளியில வரும்போது எபிரேயனோ எகிப்தனோ 2 பேருமே சண்டை போட்டுன்னு இருக்கும்போது மோசே வந்து எகிப்தைய வந்து கொண்டுட்டு மண்ணில் புதைச்சிருவாரு. அப்புறம் வந்து மோசே வந்து யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் வந்து
வந்து எபிரேயரும் வந்து சண்டை போட்டுக்கும் போது மோசே வந்து இந்த மாதிரி கேட்பாரு, நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் யார் நியாய தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எபிரேயன் கேட்கும்போது மோசே வந்து சொல்லுவார், எபிரேயன் வந்து சொல்லுவார், நீயே இது எகிப்தியனுக்கு கொன்னவ தானே அப்படின்னு சொல்லும்போது ராஜாவும் எகிப்தியனும் எபிரேயனும் வந்து 2 பேருமே வந்து மோசையை கொல்லணும்னு வருவாங்க. அப்போ வந்து மோசே வந்து ஓடிட்டு மிரியான் தேசத்துக்கு போயிடுவார். அங்கே இருக்கும்போது வந்து எதிரோனோட 7 பொண்ணுங்க வந்து தண்ணி பிடிக்க ஆட்டுகளுக்கு தண்ணி பிடிக்க வந்து வருவாங்க. அப்போ வந்து மோசே வந்து 7 பேரையும் காப்பாற்றிட்டு அவர் போயிடுவார். போயிட்டோடனே இந்த எதிரோனோட பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி எதிரோன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. எதிரோன் வந்து சொல்லும்போது, நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோடனே இவரும் மோசேஸும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சிப்போராவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவார். அப்புறம் வந்து மோசே வந்து ஒரு மலை மேலே போயிட்டு மலையில் வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும்போது அங்கே கருகின வாசனையும் வராது, பச்சை பசையில் இருக்கும். அப்போ வந்து மோசே கிட்ட வந்து ஒரு குரல் கேட்கும், தேவதூதன் வந்து ஒரு குரல் கேட்கும்போது, நீ வந்து எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது மோசே வந்து எகிப்தியனுக்கு போயிட்டு பரோ ராஜாவை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு கோல் வச்சிருப்பாரு. மோசே வந்து ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் கீழே போட்டோடனே அது பாம்பா மாறிடும். அந்த பாம்போட வாலை பிடிச்சா அது அப்படியே கோலா மாறிடும். அப்புறம் வந்து மோசே வந்து மார்பில் கை வச்சா அது வந்து குஷ்ட ரோகி ஒரு ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறமா அது மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அந்த மார்பிளையே வச்சா அது நார்மலாக ஆகிடும். தேங்க்யூ. யாரெல்லாம் வந்து கதை கவனிச்சீங்களா? இல்லையே, பேசிட்டு தானே இருந்தீங்க. கதை கேட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுதா? நல்லா சொன்னாங்களா? அக்கா தப்பு பண்ணாங்கல்ல? நான் கண்டுபிடிச்சேன், 2-3 இடத்துல தப்பு பண்ணாங்க. இல்ல, கரெக்டா தான் சொன்னாங்க. உங்களை சும்மா விளையாட்டு காட்டினேன். சரி, இப்பொழுது கூட நம்ம மத்தியில இன்னொரு பாடலுக்காக நமக்கு ஆக்ஷன் சாங் பண்ணி காட்ட போறாங்க. B1 பாய்ஸ், ரம்யா அக்கா அவங்க குரூப். கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. இவங்க பண்ண போற சாங் என்னன்னா, ஆண்டவர் நம்ம மேல, ஆண்டவருக்கு நம்ம யாரு? ஆண்டவருடைய நம்மலாம் யாருமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா இப்போ இருக்க அந்த பேச்சு வழக்குல என்ன ஆயிடுச்சு? என்னென்ன மாறிடுச்சு? எப்படி பிள்ளைங்கன்னு மாறிடுச்சா? ஆனா அது என்னது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. கரெக்டா? எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை தானம்மா? நம்ம எல்லாருமே யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய தங்க கட்டிங்க. கரெக்டா? இப்ப அந்த சாங்க நல்லா கேளுங்க. இப்ப அதுக்காக ஆக்சன் பண்ணி காட்ட போறாங்க நம்ம ஜூனியர் அண்ணாங்க. Rapapapam,
நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் பிள்ளைங்கோ, அவர் எதுக்கும் சாத்தானுக்கு கொள்ளைங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் செல்ல குட்டிங்கோ, அவர் வார்த்தை கேட்டு நடக்கும் தங்க கட்டிங்கோ. கெட்டதை பார்க்க மாட்டோங்கோ, கெட்டதை பேச மாட்டோங்கோ, கெட்டதை செய்யவே செய்ய மாட்டோங்கோ. கெட்டதை பார்க்க மாட்டோங்கோ, கெட்டதை பேச மாட்டோங்கோ, கெட்டதை செய்யவே செய்ய மாட்டோங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் பிள்ளைங்கோ, அவர் எதுக்கும் சாத்தானுக்கு தொல்லைங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் சொல்ல குட்டிங்கோ, அவர் வார்த்தை கேட்டு நடக்கும் தங்க கட்டிங்கோ. நல்லத பார்த்திடுவோங்கோ, நல்லத பேசிடுவோங்கோ, நல்லத மட்டுமே செஞ்சிடுவோங்கோ. நல்லத பார்த்திடுவோங்கோ, நல்லத பேசிடுவோங்கோ, நல்லத மட்டுமே செஞ்சிடுவோங்கோ. நல்லா இருந்துச்சா? அண்ணாங்கல்ல அருமையா பண்ணாங்களா? இப்பொழுது கூட இந்த விபிஎஸ்க்கு வந்து ஆந்திரால இருந்தும் 2 குட்டீஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அருமையா 3 நாள் வசனமும் 3 நாள் கதையுமே தமிழ்ல கத்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த தம்பி கூட இப்ப வசனம் சொல்றேன்னு சொன்னாரு. அவர் நமக்காக வசனம் சொல்வாரு. எல்லாரும் கேட்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடிய உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பா தேவன். சங்கீதம் 25:5. எப்படி அருமையா சொன்னார்ல. அவர் என்னோட கிளாஸ் தான். ஒரு நாளும் அவர் வசனம் சொல்லும் போது உண்மையா சொல்றேன், மற்ற பசங்க கூட அவ்வளோ ஃப்ளோவா சொல்லவே கிடையாது. அவர் சொல்லும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்டா நான் வந்து வீட்லயே கத்துக்கிட்டு வந்தேன், நீங்க சொல்லி கொடு. நான் வந்து தமிழ்ல எழுதுனா அவர் வந்து தெலுங்குல அதை வந்து எழுதிக்கிட்டு 3 நாளுமே கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்காக இன்னும் ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா? சரி, ரொம்ப நன்றி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. இப்பொழுது கூட 3ஆம் நாள் என்ன கத்துக்கிட்டாங்கன்றத இப்பொழுது நம்ம பிள்ளைங்க வந்து சொல்லி காட்ட போறாங்க. 3ஆம் நாள் கதை, தலைப்பு, வசனம். தேவனுடைய வழிநடத்தில் ஒரு சாகச பயணம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். சங்கீதம் 25:5 5
கழுதையையும் கூட்டிட்டு போனாரு. அவரோட கோலையும் எடுத்துட்டு போனாரு. போய் தேவனுடைய நித்தியத்திலே ஆரோனும் மோசையும் சந்திச்சாங்க. மோசே வந்து கர்த்தர் சொன்னது மோசையிடம் சொல்லி இஸ்ரவேலர் மூப்பர்கள் கிட்ட சொன்னாரு. சொல்லி அவங்க பார்வோன் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. பார்வோன் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய செங்கல் செய்யற வேலையை ரொம்ப அதிகப்படுத்தினாரு. இஸ்ரவேலர்களுக்கு வந்து அது வந்து துன்பமா இருந்தது. அது இஸ்ரவேலர்கள் வந்து இஸ்ரவேலோட மூப்பர்கள் வந்து மோசையிடம் குற்றம் சாட்டினார்கள். சாட்டி மோசே வந்து பார்வோனிடத்துக்கு போய் நாங்க கர்த்தருடைய வனந்திரத்திலே பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி மோசே வந்து பார்வோன் கிட்ட சொல்வாரு. சொன்னதுக்கு அப்புறமா பார்வோன் வந்து விடவே மாட்டாரு மக்களை. நீ வந்து பலத்த கைகளை உடையவன், அதை நீ கொண்டு பார்வோனுக்கு வந்து செய்யணும்னு சொன்னார். அது 10 வாதைகள் செய்ய சொன்னார். அதில் 9 வாதைகள் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்வோன் வந்து போக விடலை. 10வது வாதையாக முதல் பேரான சங்காரம்க்கு வந்து சொல்லுவார். அதுக்கு பார்வோன் வந்து பயந்து போக சொல்வார். அது ஏன்னா ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் முதல் பேரான பிள்ளைகள் சாக மாட்டாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி பூசுவாங்க வாசலில். அதனால அது வந்து தேவனுடைய தூதர் வந்து அங்கே போக மாட்டாங்க, வாசலில் பார்த்து திரும்பி போவாங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. சரி, இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்க சீனியர் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ண போகிறாங்க. சீனியர் அண்ட் ஜூனியர் பாய்ஸ் வந்து ஸ்கிட் பண்ண போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கிளாப் ஒன்று பண்ணுங்க எல்லாரும். குட்டீஸ், உங்களுக்கு ஸ்கிட்டு வேண்டாமா? கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்றைக்கி என் பையன் வேறு ஃபாரின்லேருந்து வர போகிறான். ஏர்போர்ட்டுக்கு வேறு கார் அனுப்பணுமே. சரி, வெயிட் பண்ணுவோம். 2 hours இருக்குது. ஆகாஷ், கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. ஐயா, இந்தாங்க ஐயா. ஐயா, நம்ம சின்ன ஃபாரின்லேருந்து வரார்ல, அவருக்காக கார் எதுனா அமுச்சு விட்டிங்களா? ஐயோ ஆகாஷ், மறந்துட்டேன் ஆகாஷ். நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான கார் இருந்தால் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பு. ஓகேங்க.
ஐயோ ஷிட், நான் இந்தியாவில் இறங்கினோடனே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. எங்கள் அப்பா பிக்கப் பண்ண நினச்சா எவனோ ஒரு வேலைக்காரனை போய் பிக்கப் பண்ண வச்சுக்கிறேன். நான் ஃபாரின்லேருந்து வந்துக்கிறேன். வீட்டுக்கு போனேன்னு எங்கள் அப்பா கிட்டே பேசவே மாட்டேன் பாருங்க. ஹாய் மைசன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்களோட கோபமாக இருக்கிற என்கிட்ட பேசாதீங்கப்பா. ஏன்பா என் மேலே கோபமாக இருக்க? நீங்கள் வந்து பிக்கப் பண்ண இன்னொருத்தர் வேலைக்காரன் வந்து பிக்கப் பண்ண வைக்கிறீங்க. ஃபாரின்லேருந்து வந்துனுக்கிறேன். சாரிப்பா, நீ இங்கே இருக்கிற வர உன்னை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அதனால யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. ஏதோ சாகுப்பா சொல்லின்னு இருங்க, நான் போயிட்டு வரேன். என்ன ஃப்ரீயாக விடுங்க என்ன. சரிப்பா. அப்பா என்னப்பா என் மேலே இந்த கோவலாம் போயிடுச்சா? அதெல்லாம் இல்லைப்பா, உங்கள் கோவம் இருந்தாலும் உங்களை அன்பு இருக்குது. உங்களால் வாட்ச் வாங்கிட்டு வந்துடுறேன் ஃபாரின்லேருந்து. சூப்பராக இருக்குப்பா, தேங்க்ஸ்ப்பா. வச்சுக்கோப்பா. சே, என் பையன் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான், நான் புரிஞ்சிக்கலையே. ஹலோ, இனிமே நான் வரமாட்டேன். ஒரு மாதமாக என் பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். அவங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி. நீ இங்கே பாருங்கடா, ஏதோ சூப்பராக இருக்கு. நீ லைட்லாம் எரியுதுடா. ஸ்மார்ட் வாட்ச்ரா இது? ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு போடா. இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும்டா. இது எவ்வளோ காசு இருக்கும்டா? நம்ம சின்ன ஐயா பெரிய ஐயாக்காக வாங்கிட்டு வந்திருக்காரா இது ஃபாரின்லேருந்து. நான் சின்ன ஐயா கிட்ட கேட்டு இதை வாங்க போகிறேன்டா. உன்னாலலாம் வாங்க முடியாதுடா. நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் பாரு. பார்க்கலாம்டா. முடியாது. சரிடா. சே, என் பையன் கூட ஃபாரின்லேருந்து ரொம்ப நாள் கழித்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ்ன்னு தொலை பண்ணுறாங்க. சே, ஐயோ வாட்சு காணுமே. ஐயோ, டிசோன்ராஜ், எப்ராஸ், ஆகாஷ், இங்கே வாங்க. இங்கேருந்து வாட்சங்க. தெரியாது ஐயா, பார்க்கல. சொல்லுங்க, இங்கேருந்து வாட்சங்க. போய் பார்க்கல ஐயா. நீங்கள் போய் சொல்கிறீங்க. நிஜமாலே பார்க்கல ஐயா. நீங்கள் கையில் வச்சுருந்தான், பேக்கில் வச்சுருந்தான். இவன் தான் இந்த பக்கம் வந்து நாளைக்கு பார்த்துக்கிறேன் உங்களை. சரி ஐயா. எங்கே போகிறேன்? ஐயோ, பார்க்க போகிறேன்ப்பா. இரு, நான் போய் கேட்டு வரேன். உன் பேர் என்ன? ஏனோஷ். பாஸ், உங்களை பார்க்க ஏனோஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. உங்களை பாஸ் கூப்பிட்றாரு. யா எனக்காக என் பையன் புது வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃபாரின்லேருந்து. அது காணோம். எப்படி காணோம்? அது எங்கே வச்சிங்க? ஃபோன் பேசும்போது சேரில் வச்சுட்டு போனேன். தேடினீங்களா இல்லையா? தேடினோம். இல்லை. வீட்டில் யாராக இருந்தாங்க? 3 வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்களா? கேட்டோம். அவர் ஒருத்தவங்க மேலே சாக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வரும்போது நாளைக்கு அவனை கூப்பிட்டு வந்துருங்க. சரி. என்ன ஐயா கூப்பிட்டீங்க? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், சீக்கிரம் வாங்க. சரி ஐயா, போகலாம். கூப்பிட்டு வந்துட்டிங்களா? கூப்பிட்டு வந்துட்டோம். நான் போய் கேட்டு வரேன். பாஸ், அவங்க 3 வேலைக்காரங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்களை பாஸ் கூப்பிட்றாரு. அந்த 3 பேரா? இவங்க தான் அந்த 3 பேர்.
வெளியே போங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்கலாம் வாங்கடா. சொல்லுங்க ஐயா. என்ன பேப்பர் திரும்ப உங்களுக்கு? என்ன பேப்பர் ஐயா? அது வந்து யார் திருநாங்களோ அதில் வந்து அவங்க பேர் வரும். ம். சரிங்களா? ம். நாளைக்கு வரும்போது அதை பேரை பார்த்துருவாங்க. ஓகே. இப்போ நம்ம தான் வாங்கணும். எந்த பேரும் நம்ம வீட்டில் வரக்கூடாது. அவங்க பேர் மட்டும் எழுதி வச்சிடலாம். ஒருத்தன் பேர் எழுதியாச்சு, இன்னொருத்தன் பேர் எழுதணும். கையில் வச்சிடலாம்ப்பா, யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம தான் எடுத்தோன்னே. சே, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. டிஷான்ராஜ் எந்திரா. ஆகாஷ் எப்படா சொன்னா எந்திரி. என்னாச்சு சொல்லுங்க ஐயா. நேற்று ஒரு இடத்துக்கு போனால, அவர் 3 பேப்பர் கொடுத்தால, அந்த 3 பேப்பர் கொடுங்க. சரிங்க ஐயா, தாங்க. இப்போ யார் தெரியுனதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் ஐயா? டிஷான்ராஜ். நான் தான் எடுக்கவே இல்லையா. நான் கொடுத்த பேப்பர் சும்மா தான் கொடுத்தேன். நீ தான் அவங்க பேப்பர், அவங்க 2 பேர் பேராக வந்திருக்கு, உன் பேர் தான் வரல. சரி ஐயா, நான் தான் எடுத்தேன் ஐயா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த விலையேற பெற்ற பொருளுக்காக 3 பேருமே ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அந்த பொருளை வந்து திருடிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பொய்யை மறைக்க பல பொய்கள் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எஜமான இடத்துல இருந்த அந்த நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான். நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில் கொஞ்சம் சரி, இந்த ஒரு சின்ன தப்பு தானே, இந்த ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி அநேக தரம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய எஜமான இடத்துல இழக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மளை யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை படைத்த தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் நம்மளை கேள்வி கேட்பார். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒருவேளை நான் செஞ்ச தப்பை நான் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பொய்க்காகவும் இன்னொரு பொய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளை படைத்த தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறதுக்கு அந்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வாட்டி ஜோரா கை தட்டலாமா? சரி, நன்றி அண்ணா. சரி, ஸ்கிட்டு நல்லா இருந்துச்சா? ஸ்கிட்டிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? வெரி குட். எல்லாம் நல்லா கேட்டுட்டு இருந்தீங்களா? பொய் சொல்லக்கூடாதுல்ல, ஆசைப்படக்கூடாதா? வெரி குட். இது நம்ம கான்செப்ட்லேயே இல்லையேப்பா. சூப்பரான விஷயம் சொல்லு. ஆசைப்படக்கூடாது, கரெக்ட் இல்லை? ஆசைப்பட்டதுனால தான் திருடினதுனால தான் பொய் சொன்னான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அநேக பொய்கள் திரும்பி சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பொய்கள், நிறைய சிந்தனைகளில் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்பேற்பட்ட காரியத்துக்கு நம்ம இடம் கொடாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் யார் இன்னும் ஆக்ஷன் சாங் பண்ணலை? சீனியர் அக்காங்க இன்னும் நமக்காக ஆக்ஷன் பண்ணலை. இப்பொழுது நமக்காக சீனியர் அக்காங்க வந்து ஆக்ஷன் பண்ணுறதுக்காக வராங்க. வாங்க அக்கா, சீனியர் அக்காங்க வாங்க.
சரி, ஒரு வித்தியாசமாக இந்த அக்காங்கெல்லாம் நமக்காக எந்த பாட்டுக்கு வந்து ஆக்ஷன் சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னா, எல்லாரும் வந்து யாருக்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்து வந்திருக்கா அவங்களுக்கு மலையாளம் தான் தெரியும். மலையாளம் தெரியுமா ரோஃபி? நாங்கள் எங்கள் பசங்க வந்து தமிழ் பாட்டு இல்லை, இங்கிலீஷ் பாட்டு இல்லை, மலையாள சாங்குமே வந்து நம்ம பசங்க தமிழ், இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜஸில் மட்டும் சாங் கற்றுக்கல. குட்டி சைலண்டாக இருங்க. அக்கா நமக்காக ஆக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் எப்படிப்பா பண்ணுவாங்க? சைலண்டாக இருங்க. அக்காங்க மலையாளத்துலேயும் நமக்காக ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷன் பார்க்கலாமா? எங்கள் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ஆக்ஷன் தெரியும். உங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கணும்ல, பண்ணிடலாம். சரியா? പോയാലും വീട്ടിലിരുന്നാലും, നീ സ്കൂളിൽ പോയാലും വീട്ടിലിരുന്നാലും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. ഇരുളേറണ കാലത്തും ഭീകര നിരത്തും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. നീ സ്കൂളിൽ പോയാലും വീട്ടിലിരുന്നാലും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. ഇരുളേറണ കാലത്തും ഭീകര നിരത്തും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. നിന്നെ കരുതുന്ന താങ്ങുന്നൊരു ദൈവമുണ്ടല്ലോ, നിന്നെ എന്നെന്നും മാറോട് ചേർത്തണയ്ക്കുമേ. നിന്നെ കരുതുന്ന താങ്ങുന്നൊരു ദൈവമുണ്ടല്ലോ, നിന്നെ എന്നെന്നും മാറോട് ചേർത്തണയ്ക്കുമേ. ഈ സ്കൂളിൽ പോയാലും വീട്ടിലിരുന്നാലും, നീ സ്കൂളിൽ പോയാലും വീട്ടിലിരുന്നാലും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. ഇരുളേറണ കാലത്തും ഭീകര നിരത്തും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. ഈ സ്കൂളിൽ പോയാലും വീട്ടിലിരുന്നാലും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. ഇരുളേറണ കാലത്തും ഭീകര നിരത്തും എന്നും ദൈവം നിൻ കൂടെയുണ്ട്. 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 சரி, அக்காங்கள நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, நல்லா உற்சாகமாக இருந்துச்சு. இதுக்கான அர்த்தம் என்னது? குட்டீஸு ஸ்கூலுக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் எப்போவுமே யாருக்கா நம்ம கூட? ஏசப்பா இருக்கார் நமக்கு. அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கார். கரெக்டா? கரெக்டு. சரி, இப்பொழுது கூட நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணி காமிச்சிங்கல்ல, உங்கள் எல்லாருக்காகவும் என்ன பண்ணலாம்? ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? எப்படி கிஃப்ட் கொடுக்கலாம்? எப்படி?
கொடுத்துடலாமா? புதுசாக ஒரு gift நம்ம வந்து வாங்கியிருக்கோம்ல, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பண்ணி காட்டலாமா? ரெடியா? ரெடியா? ரெடி? ஸ்வாய் 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 ஸ்வாய். சூப்பராக இருந்துச்சா கிஃப்ட்டு? ஓகே, இதை விட பெரிய கிஃப்ட்டு நம்ம சபையின் சார்பாக பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இப்பொழுது கூட உங்களோட நேம்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. ஒருத்தராக வந்து அழகாக பரிசு வாங்கிக்கணும். சரியா? வாங்கிக்கிறீங்களா? நம்ம பரிசு வாங்கும்போது என்ன பண்ணணும்? கை தட்டி என்கரேஜ் பண்ணணும். யாருக்காக நம்ம பண்ணுறோம்? உங்களுக்காக. 3 நாள் எல்லாம் கஷ்டப்பட்டீங்கல்ல, என்னென்ன பண்ணீங்க? வசனம் கற்றுக்கிட்டீங்க, ஆக்ஷன், சாங்கு, கதை எல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும்ல. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கான பரிசு இப்போ வழங்கப்படும். ஓகே, பிகினர்ஸ் பி செக்ஷன் பாய்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க, உங்கள் குரூப் அக்கா வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம மத்தியில் பிகினர்ஸ்க்கு பரிசு கொடுக்கறதுக்காக சார்லி அண்ணாவை அழைக்கிறோம். கை தட்டுங்க எல்லாம். சரவணா, நான் இது கொடுக்குறேன், நீ ஷர்ட்டு நான் பேர் படிக்கவா, நீ இது வச்சு கொடுக்குறியா? அந்த இது ஆர்த்திஷ், ஆர்த்திஷ் வாங்க. அர்ணவ், ஆர்த்திஷ் அவங்க ஆத்விக்ல இவனுடைய தம்பி தான் ஆர்த்திஷ். சரி சரி, இவங்கிட்டே கொடுங்க. அப்போ அவன் பேர் கூட வேணாம்ல. ஆத்விக் தானே அவன். கிறிஸ் ஷாக்கில்ஸ் வாங்க. சாம் அகிலாஷ், இருங்க அவங்க வாங்கிட்டோம். இப்படி வா அவங்க வாங்கிட்டோம்.
கிளாப் பண்ணுங்க. பூமிநாதன், வில்சன், ஜாய்சன், வில்சன் வில்சன் வாங்க மா. ஜாய்சன், அட்சன் டெய்லர், ஆத்விக்கோட சர்டிஃபிகேட். ஜோ, ஜோ யாரு? ஜோ தம்பி வரலையா? நெக்ஸ்ட் பெனோ ரிச்சர்ட், பெனோ ரிச்சர்ட், பெனோ ரிச்சர்ட் வாங்க. அவங்களுடைய அண்ணா ஆர் தம்பி வராங்க வராங்க வாங்க. ஜோ வாங்க. ஜோ பெனோ ரிச்சர்ட் வரலையா? அவரு அவங்க சகோதரர் யாருன்னா வந்து வாங்கிக்கோங்க. வராங்க வராங்க. லோகேஷ், லோகேஷ் அண்ணா வாங்க. கெவின் பேட்ரிக், கெவின் பேட்ரிக். சச்சின், சச்சின் அண்ணா வாங்க. பசங்க எவ்வளோ அருமையாக வந்து கிஃப்ட் வாங்குறாங்க. கிளாப் பண்ணுங்கப்பா. ஜீவித் குமரன், ஜீவித் குமரன், ஜெய்சன். ஏன் ஆனோக் ஜாஸ் ஃபேன் கிளப் வச்சுருக்கீங்களா? பரிசு கொடுத்த அண்ணாக்கு கிளாப் பண்ணிடுங்க. சரி, இப்பொழுதும் கூட பிகினர்ஸ் கேர்ள்ஸ் இவங்களுக்கு வந்து பரிசு வழங்கும்படியாக அந்தோனியனை அழைக்கிறோம். பரிசு வழங்கும்படியாக பிகினர் கேர்ள்ஸினுடைய ஆசிரியரை முன்னாடி அழைக்கிறோம். அபி, அபி வாங்க. இதோட சேர்த்து அபி வாங்க. கயல் வரலையா? கயல், லிசி, லிசி பாப்பா, ஜெசிகா, ஜெசிகா, வைஷ்ணவி, दो வைஷ்ணவி வரலையா? ராணி,
ஜோஷ்னா கேத்ரின். ஜோஷ்னா கேத்ரின். அனுஷ்கா. வரலையா? சாசினி. சாசினி. துர்கா. துர்கா வாங்க. ஷால்வீனா. ஷால்வீனா. ரோஃபி கிரேஸ். ரோஃபி கிரேஸ். தீபிகா. எஸ் தீபிகா. யூனிஸ் ஹெலன். யூனிஸ் ஹெலனுக்கு பதிலாக அவங்க அம்மா வாங்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஜூனியர் பாய்ஸ். ஜூனியர் பாய்ஸ். பிரபுகுமார். ஜூனியர் பாய்ஸ்க்கு பரிசு வழங்கும்படியாக உப்பாராவ் அவர்களை அழைக்கிறோம். மாமா அவர்களை அழைக்கிறோம். ஜூனியர் பாய்ஸ் பிரபுகுமார். ஐகோப். மாதேஷ். ஷாம். ஆகாஷ். ஸ்டீஃபன். ஜெயின் வில்லியம். கிறிஸ் அஜய். அஸ்வன். பரிசு வழங்கிய அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது ஜூனியர் கேர்ள்ஸ் அவங்களுக்கு பரிசு வழங்கும்படியாக சகோதரர் ராஜ்குமாரை அவர்களை அழைக்கிறோம். அவங்களுடைய குரூப் டீச்சரையும் நாங்கள் அழைக்கிறோம்.
நைஜா மித்ரா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சிவானி. பூஜிதா. அஸ்மித்ரா. முஸ்கான். 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 சாதனா. ரூத். பூஜா. பேரண்ட்ஸ்க்கு தான் கை வலிக்குது போல, குட்டீஸ்க்கு என்னாச்சு? கிளாப் பண்ணுங்க. ஜானட். பரிசு வழங்கிய சகோதரருக்கு நன்றி. இப்பொழுதும் கூட ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், சீனியர் அவங்களுக்கு பரிசு வழங்கும்படியாக திருமுல்லைவாயில் அசம்பிளிலேருந்து நம் மத்திக்கு வந்திருக்கின்ற சேகர் அவர்களை அழைக்கின்றோம். கிளாப் பண்ணுங்க எல்லாம். அவங்களுடைய ஆசிரியை அழைக்கிறோம். இது மட்டும் பிரபு சரண். எருஷா. மெர்லின் டி. கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. மெர்லின் டி. ஜான் பீட்டர். ஜான் பீட்டர். நட்டாஷா. கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க, பெரிய அக்காங்களால வர முடியல. நட்டாஷா. திஷோன் ராஜ். திஷோன் ராஜ். ஏனோஷ். சூசன்னா. சூசன்னா. ஷெர்லின். ஷெர்லின். ஈஸ்டர் எப்ராஸ். கிறிஸ்டி. பால் ஜாக்சன். கிளாப்ஸ் மட்டும் தான் பண்ண சொன்னோம். கிளாப்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ஃப்ளாரன்ஸ். ரெண்டு தான் இருக்கா? மெர்சி திவானா. தீவனா. சோபிதா.
பரிசு வழங்கிய அங்கிளுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து சரி, ஓகே. பாருங்க, இதுவரை பிள்ளைகள் பரிசு வாங்கினதை பார்த்தோம். இப்போ இந்த பிள்ளைகள் இவ்வளவாய் கற்றுக்கொண்டதற்கும் இல்லைனா இவங்க கற்றுக் கொடுப்பதற்கும் இதுக்கு பின்பதாக வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பரிசுகளை வழங்கும்படியாக குப்பரானா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். வாலண்டியர்ஸ் சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். அடுத்தபடியாக சார்லி, ஜப்பானி, கை இருக்கிறவங்க கை தட்டலாம். அடுத்தது ஜப்பானி, ஜப்பானியா, பிளஸ்ஸி, சகோதரி பிளஸ்ஸி, சகோதரி ஸ்வர்ணா, சகோதரி பியூலா, சகோதரி பியூலா, பிரவீன், ஓர்பா, அடுத்தபடியாக டீச்சர்ஸ்க்கு பரிசுகளை வழங்க சகோதரி சேகர் அங்கிள் அவர்களையும் குப்பாரவன் அவர்களையும் இணைந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து இணைந்து கொடுப்பார்கள். பிகினர்ஸ் குரூப்
டீச்சர் ஏஞ்சல் அக்கா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். அம்மா உங்கள் அக்கா தான்மா வாங்குறாங்க. அடுத்தபடியாக தீபா அக்கா. ஜான்சி அக்கா. ரம்யா அக்கா. டெபோரா அக்கா. நேம் லிஸ்ட் இப்பவே எழுதி டிக் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு கொடுக்கணும்? உண்மையாவே யூனிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். வில்லியம் ஒரு நிமிஷம் எல்லாருமே கவனிங்க. இத்தோட இந்த நிகழ்ச்சியானது நிறைவடை செய்தது. இம்மட்டுமாய் பொறுமையோடு இருந்து கண்டுகளித்த பெற்றோர்கள், அதே போல் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக திருமலவாழ் ஸ்தல சபையிலிருந்து வந்த வாலண்டியர்ஸ், அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ், சேகர் அங்கிள் அவர்கள், இப்படியாய் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபிஎஸ் இத்தோட நிறைவடையலை. இதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சண்டே கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போல் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. ஆகையால் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சரியாக காலை 11 மணி அளவில் இந்த இடத்துல சண்டே கிளாஸ் ஆனது நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கூட உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். முடிவு ஜபமாக சகோதரர் சேகர் அங்கிள் அவர்கள் வந்து ஜெபிப்பார். அதைத் தொடர்ந்து நாம் இங்கிருந்து நன்றியோடு விடை பெறலாம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரமபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஓவி அழகேஷ் நகர் சபையார் 3 நாள் விபிஎஸ் நடத்த நீர் செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக கற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைய நாளிலே பரிசுகள் பெற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுக்காக பிரயாசப்பட்ட எல்லா டீச்சர்ஸும் மாணவிகளும் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையாரை ஆசீர்வதியும். இந்த நாளிலே நீ கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்தி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.